தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சில வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் நாம் ஜீவனை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனை நாம் தெரிந்து கொண்டு அந்த ஜீவனை பேச வேண்டும், மரணத்தை பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அப்ப ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னா, ஜீவன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தெரிந்தெடுத்து அதை நாம் பேச நாம் பழக வேண்டியது அவசியம். இந்த வார்த்தை எப்படி நம்ம கிட்ட வருது, இது எப்படி நம்ம தெரிந்து கொள்றது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பாக இந்த வார்த்தை நம்ம கிட்ட வர்றதுக்கு ஆண்டவர் சில வழிமுறைகளை வச்சிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களை அவர் அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரங்க வந்து சத்தியத்தை நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கிக்கிறாங்க. இப்போ இந்த பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிறது. பிறகு நாம் என்ன பண்ணணும்னா அதை பேச வேண்டியது அவசியம். இப்போ பாருங்க, வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா என்னன்னா, அதுக்காக தான் அந்த விதைகளை பற்றிய ஓமையை நான் உங்களுக்கு சொன்னேன். 4 விதமான நிலங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா அந்த 4 விதமான நிலங்களில் 3 நிலங்கள் பலனே தரல, சுத்தமாக பலன் தரல, ஒரே ஒரு நிலம் மாத்திரம் பலன் தந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது பிரசங்கம் கேட்குறவங்களில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 75 பேருக்கு அது என்ன ஆகலைன்னா பிரயோஜனப்படலை. 75 பேருக்கு அது பலன் தரல. வெறும் 25 பேர் பலன் பெறுறாங்க. அந்த 25 பேர்லையும் 10 பேர் 30%, 10 பேர் 60% எடுத்துக்கிட்டோம்னா 5 பேர் மட்டும்தான் ஒரு 100% பலனை பெறுகிறார்கள். ஒரு 100 பேர் உள்ள சபையில் ஒரு பிரசங்கத்தை கேட்டு முழு ஆசீர்வாதத்தையும் பெறுறவங்க 5 பேர் தான் அப்படின்றது தான் அந்த அதில் இருக்கிற ஒரு சாதாரணமான விளக்கம். அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு முக்கியமான வேலை நடக்குது. இந்த வசனம் உள்ள வந்து இருதயத்திற்குள்ள முக்கியமான வேலை செய்யுது. இப்போ இந்த இருதயம் சரியான பக்குவப்பட்ட நிலமாக இல்லாத பட்சத்தில் இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை அது என்ன பண்ண முடியாதுன்னா வாழ்க்கைக்குள்ள பிறப்பிக்க முடியாமல் போய்விடுகிற ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த இருதயத்தை கொஞ்சம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்குறோம். போன வாரமும் நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த இருதயத்திற்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ வசனம் இருதயத்துக்குள்ள வருது, ஆனால் பேசுறது வசனத்தை பேசாமல் நம்ம வேற எதையோ ஒன்று என்ன பண்ணுறோன்னா பேசுகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்முடைய இருதயம் வேற சில காரியங்களால் நிறைந்திருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து காண்பித்தேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் என்ன நம்ம பார்க்குறோம்? ஒரு நல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, ஒரு பொல்லாத மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே 2 மனிதர்களை அப்படி நமக்கு பிரித்து காண்பித்து கொடுக்கிறார். ஒரு பொல்லாத மனுஷனுடைய இருதயம், அவனுடைய இருதயம் ஒரு பொல்லாத பொக்கிஷ சாலை போல இருக்குது. அதுலேயும் நிறைய ஸ்டோர் ரூம் தான், அதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான். என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறான்னா பொல்லாத காரியங்கள் அந்த இருதயத்தில் வந்து நிறைய தங்கி இருக்கிறதுனால அவன் இருதயத்தை திறந்து பேசினாலே அவன் பேச்சில் வெறும் பொல்லாத காரியங்கள் தான் வருது. அப்போ நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையை திறந்தா அதிலிருந்து என்ன வருது? நல்லவைகள் வருகிறது. அதுக்கு தான் மார்க் 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் போன வாரம். மார்க் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது மனிதனுடைய இருதயம், ஒரு 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 மனுஷன் எப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்களால்
அவன் நிறைந்திருக்கிறான். அவன் இருதயம் எவ்வளவு கேடுபாடு உள்ளதா இருக்கிறது. பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், களவுகள், அசுத்தங்கள், காம விகாரங்கள், பொறாமைகள், கபடுகள், வைராக்கியங்கள், இதெல்லாம் நம்முடைய இருதயத்துல நிறைந்திருக்கிறபடினால இப்ப நம்முடைய இருதயம் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, நல்ல நலமா இல்லாததுனால இப்ப தேவனுடைய வார்த்தை உள்ள வந்து அது என்ன பண்ண முடியலன்னா பலன் தர முடியாமல் போய்விடுகிறது. இப்போ என்னையா பண்ணுறது? நம்ம இருதயம் அப்படி தானே இருக்குது, ரொம்ப கெட்டுப்போன இருதயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இந்த இருதயத்தை மாற்றுறது எப்படி? இந்த 75% மக்கள் கூட்டமாக இருந்து 25% மக்கள் கூட்டமாக வர்றது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம நிறுத்தணும். போன வாரம் திரும்பவும் நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்க, இந்த 75% மக்களாக இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த இருதயம் எப்போ பக்குவப்படாத நிலமாக இருக்கிறதோ, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களாக நிறைஞ்சு இருக்க 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 ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால நம்ம தேவ சமூகத்துக்கு வர்றதுனால ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் என்பது உண்டாகாமல் அது தடையாகி கொண்டே இருக்கும் என்பதை நாம் தயவு செய்து மனதில் வைக்கணும். இப்போ இந்த இருதயத்தை மாற்ற வேண்டியது ஒரு பெரிய வேலை. இந்த வேலையை யார் செய்கிறான்றது அப்புறம் நான் சொல்கிறேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். போன வாரம் சொன்னேன், இருதயத்தில் பெருமை வந்ததுன்னா அந்த பெருமையினுடைய வெளிப்பாடாக பேச்சிலேயே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இருதயத்தில் அப்படி கொஞ்சம் பெருமை, நான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அது பேச்சில் வந்துச்சு. பேச்சில் வந்த உடனே வாழ்க்கை கெட்டு போச்சு. நிறைய பேர் தோற்று போனாங்க, இழந்து போனாங்க, விழுந்து போனாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். இப்போ பாருங்கள், நாம் கவனிக்க வேண்டியது, இந்த இருதயத்திற்குள்ள அந்த எண்ணங்கள் உருவாகும் பொழுது அதில் நம்ம கவனமாக இருந்துடணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி போதிப்பார்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 2 முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்ல நிறைய இருக்குது. அதில் 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஒன்று என்னன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக. இது 21வது வசனத்திலிருந்து இருக்கு, வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க பார்த்துங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு 22வது வசனத்தில் சொல்லுவார், ஒருத்தரை நீ போய் கொலைலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, உன் சகோதரனை நீ காரணம் இல்லாமல் அவனை பகைச்சனா, அவன் மேலே கோபப்பட்டனா, அந்த ஒரு பாவம், அந்த கோபம் என்கிற ஒன்று உன் இருதயத்தில் வந்துருச்சுன்னா, ஒருவனை வீணன் என்று சொல்லிட்டானா, ஒருத்தரை நாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், ரொம்ப குறைவாய் மதிப்பிடுகிறோம் என்றால், அடுத்தது ஒருவனை மூடனே என்று சொல்லுவோமானால், இந்த வார்த்தைகள் இந்த இருதயத்தில் உண்டாகிற எண்ணத்தினுடைய பிரதிபலிப்புகள். ஒருத்தரை வீணனே என்று சொல்லுவதும் மூடனே என்று சொல்லுவதும் அவரை இருதயத்தில் குறைவாய் மதிப்பிட்டது நிமித்தமாக தான் இதை நம்ம சொல்கிறோம். அந்த எண்ணம் தேவனுடைய பார்வையில் என்னவாக பார்க்கப்படுகிறதுனா கொலை குற்றமாக பார்க்கப்படுகிறது. என்னவா பார்க்கப்படுகிறது? கொலை குற்றமாக பார்க்கப்படுகிறது. தேவன் சொல்றாரு, அவன் எரிநரக தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்றார். எரிநரக தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் அப்படின்றார். அப்ப தேவன் அந்த இருதயத்தின் எண்ணத்தை அவ்வளவு தூரம் வலியுறுத்துறார். நீ போய் கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருதயத்துல நினைச்சிட்டாலே பாவம்ன்றார். அடுத்தது ஒன்று சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. விபச்சாரம்னா போய் எங்கேயோ போய் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப சொல்றாரு அழகா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்து ஆயிற்று. இந்த பார்வை வந்து முடிஞ்ச உடனே நல்லா கவனிக்கணும், பார்த்த உடனே அடுத்த வினாடி அவர் சொல்றாரு, பாவம் செஞ்சிட்ட அப்படின்றாரு. அப்ப அந்த இருதயத்தினுடைய எண்ணம் பாவம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஏன் அதை சொல்றாருன்னா, செஞ்சு அப்ப செய்வே இல்லையா? இல்லை இல்லை, முதல்ல அது இருதயத்தில் வந்துருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கைக்குள்ள வந்துடும். அதாங்க பாயிண்ட். எப்போ ஒன்று இருதயத்துக்குள்ள வருதோ அது சீக்கிரத்தில் வாழ்க்கைக்குள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். இருதயத்தில் வந்துருச்சுன்னா அப்புறம் வார்த்தையா வரும், அப்புறம் வாழ்க்கைக்குள்ள வந்துடும். அதனால தான் சொல்றாரு, இருதயத்தில் நினைச்சல அப்பவே நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த இருதயத்தின் எண்ணத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். அப்ப நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இது ரொம்ப, இந்த இருதயத்தை எந்த ஸ்கேன் பண்ணியும் பார்க்க முடியாது. பிரைஸ் காட்.
அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. இல்லைன்னா நம்மலாம் ரொம்ப மாட்டிக்குவோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஏன்னா நம்ம இருதயம்லாம் அவ்வளோ அசுத்தங்கள் நிறைந்தது, அவ்வளோ மோசமான எண்ணங்கள் நிறைந்த இருதயமாக நம்முடைய இருதயங்கள் இருக்கிறது. இப்போ அப்படி இருக்கிறதுனால எப்படி தாங்க அப்போ ஆசீர்வதிக்கப்படுறது? எல்லா பொல்லாத எண்ணங்களும் கெட்ட சிந்தைகளும் கெட்ட சுபாவங்களும் இருதயத்தில் இருக்கு. இப்போ நான் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது? வரேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே சம்பவத்தை விளக்குற ஒரு வேத பகுதியை தான் இப்போ நீங்கள் வாசிச்சிங்க. அந்த வேத பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில். அந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு நம்ம திரும்ப இங்கே வந்துடுவோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அங்கே 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன இருக்குன்னா, கவனிங்க, எலியாவினுடைய ஆவியின் வரத்தை இரட்டத்தனையா பெற்றுட்டு எலிசா யோர்தானை விட்டு வர்றார். அவர் யோர்தானை விட்டு வந்த உடனே அந்த ஊருக்குள்ள இருந்தவங்க இப்ப எலியாவை தேடுறதுக்கு நாங்க போய் தேடிட்டு வரட்டுமான்னு கேட்கறாங்க. இவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு அவர் ஊருக்குள்ள போறாரு. அந்த ஊருக்குள்ள போகும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்க, ஐயா இந்த ஊர்ல மக்கள் குடியிருக்கலாம், வீடு கட்டி வேணா இருக்கலாம், ஆனா நிலம் பாழ் நிலம், இங்க விவசாயம் பண்ண முடியாது, இந்த நிலத்துல எதுவுமே விளையாது. ஏன் அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை இருக்கு? நிலம் பாழ் நிலம், தண்ணீர்ல என்ன பிரச்சனை இருக்குது பாருங்க, வாசிங்க அத 19வது. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். நிலம் பாழ் நிலம் என்றார்கள். கவனிங்க, நிலம் பாழ் நிலம், தண்ணீர் கெட்டது. கவனிங்க, இப்போ அவர் கேட்கிறாரு, இந்த நிலம் பாழா கிடக்குது இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா தண்ணி கெட்டது. தண்ணி கெட்டதா இருக்கிறதுனால நிலமும் பாழ் நிலமா இருக்கு. இப்ப அந்த நிலத்துல எது விதைச்சாலும் விளைய மாட்டேங்குது, விளையாத ஒரு தரிசு நிலமா பாழ் நிலமா கிடக்குது. இப்ப இங்க எலிசா என்ன பண்றாருன்னா, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்குறதுக்கு ஒரு காரியம் பண்றார். தண்ணீரை ஆரோக்கியமாக்கி அந்த நிலத்தை விளையக்கூடிய ஒரு நிலமாக அவர் அங்க மாற்றுகிறத நாம பார்க்க முடிகிறது. தண்ணீரை அவர் ஆரோக்கியமாக்குகிறார். அந்த தண்ணீரை கொண்டு வந்து உப்பு போட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஆரோக்கியமாக்கிட்டு சொல்றாரு, இனி இந்த தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று, இங்க என்ன வராதுன்னா நிலப்பாழ் வராது. நிலம் இப்ப இவ்வளவு நாள் பாழா இருந்த நிலம் இதுக்கப்புறம் பாழ் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நிலம் விளைச்சலுக்குரிய நிலமா மாறிடுச்சு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், நம்முடைய இருதயமாகிய நிலம் விளையணும்னா, அதாவது நல்ல காரியங்களை விளைவிக்கணும்னா இந்த இருதயமாகிய நிலம் ஆரோக்கியமாக்கப்பட வேண்டும். அதற்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, தண்ணீர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆவி இப்பொழுது சுத்தமாக்கப்பட வேண்டும். இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க, அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். இந்த ஆவி சுத்தமாக்கப்படாமல், இந்த ஆவி மறுபிறப்பு அடையாமல் என்ன ஆகாதுன்னா இந்த நிலம் விளைச்சல் உள்ள நிலமாக மாறாது. கவனிங்க, இந்த நிலம் விளையணும்னா தரிசா கிடக்கிற இந்த நிலத்தை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா பண்படுத்துங்க. உங்க தரிசு நில முள்ளுகளுக்குள்ளேயே போய் நீங்க என்ன பண்ணாதீங்க, விதைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம வாசிப்போமானால் அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க பார்க்கலாம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். பாருங்க, இந்த இருதயமானது முள்ளு நிலமா கிடக்கும் போது, காடா கிடக்கும் போது, தரிசா கிடக்கும் போது, நீ திரும்ப திரும்ப எத்தனை முறை பிரசங்கம் கேட்டாலும் எவ்வளவு வசனம் கேட்டாலும் அந்த வசனத்தினால நம்முடைய வாழ்க்கை வளப்பட போகிறது இல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்ல. காரணம், நாம என்ன பண்றோம்னா முள்ளுகளுக்குள்ளேயே கொண்டு போய் விதைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முள்ளுகள் தேவனுடைய வசனம் வளர்ந்து பலன் தராதபடி தடை செய்கிறதா இருக்கிறது. சிலருடைய நிலங்கள் முள்ளுகளா இருக்கிறது, சிலருடைய நிலங்கள் கற்பாறையா இருக்கிறது, சிலருடைய நிலங்கள் வழியருகே விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது. இப்படி எந்த நிலமா இருந்தாலும் அதுக்குள்ள கொண்டு போய் விதைக்கிறது பலன் தராது என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும்போது, உங்கள் தரிசு நிலத்தில்
நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை தயவு செய்து என்ன பண்ணுங்க, பண்படுத்துங்க. யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம், உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீக்கி போடுங்க. இப்ப இந்த இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, இருதயத்தை பண்படுத்துங்க அப்படின்றது தான் இங்க இருக்கிற மிக முக்கியமான கான்செப்ட். அப்ப பாருங்க, இந்த இருதயத்தை பண்படுத்த வேண்டியது அல்லது சுத்தம் பண்ண வேண்டியது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. இப்ப தேவனுடைய பார்வையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது கவனிங்க. இப்ப நாம நம்முடைய இருதயத்தை பார்க்கிறோம், நம்ம பார்க்கறதுக்கும் தேவன் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய பார்வையில நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி அங்க மத்தேயு 12:34-35 இருக்கிற மாதிரி நம்ம இருதயம் நல்ல மனிதனுடைய பொக்கிஷமா இருக்கா, இல்லனா பொல்லாத மனிதனுடைய பொக்கிஷமா இருக்கா? தயவு செய்து நாம அந்த வசனத்துக்கு உங்களுடைய வேத பகுதியை நீங்க திருப்புங்க. மத்தேயு 12:34-35 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நலமானவைகளை நீங்கள் எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து, கவனிங்க, நல்ல மனிதனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷம். அடுத்தது பொல்லாத மனிதனுடைய இருதயம் பொல்லாத பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருடைய இருதயமும் பொக்கிஷம் தான். ஆனா இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பொருள்களை வைத்து அது நல்ல பொக்கிஷமா பொல்லாத பொக்கிஷமா என்று நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? அந்த இருதயத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து இவன் நல்ல மனிதன் என்றும் பொல்லாத மனிதன் என்றும் தீர்மானிக்கப்படுகிறது. ரெண்டு பேருடைய இருதயமும் இருதயம் தான், ரெண்டு பேருடைய இருதயமும் பொக்கிஷம் தான். ஆனா இருதயம் எவைகளால் நிறைந்திருக்கிறதோ அவைகளை அடிப்படையாக கொண்டு பொல்லாதவைகள் நிறைந்திருக்கும் பொழுது அந்த இருதயம் பொல்லாத பொக்கிஷம் என்றும், நல்லவைகள் நிறைந்திருக்கும் பொழுது அந்த இருதயம் நல்ல பொக்கிஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. யார் பொல்லாதவைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறானோ அவன் பொல்லாத மனுஷன் என்றும், நல்லவைகளால் நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் என்றும் தேவன் பார்க்கிறாரு. பிரைஸ் காட். இப்ப தேவனுடைய பார்வையில நாமெல்லாம் எப்படி இருப்போம்? உடனே உங்களுக்கு ஒரு கணக்கு வந்துருக்கும். கண்டிப்பாயா நாங்க யார் தான்? பொல்லாத மனுஷன் தான்யா, நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா ஆமா, அவ்வளோ மோசமான இருதயம் எங்க இருதயம் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒருவேளை நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய மனதினுடைய நம்முடைய சுபாவங்களை, நம்முடைய மனதில் தோன்றுகிற நினைவின் தோற்றங்கள் எல்லாம் நாம் வச்சு நம்மளை ஒரு பொல்லாத மனுஷன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. பொல்லாத மனிதர்களாக கூட இருங்க, ஆனால் ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் உங்கள் இருதயத்தை நல்ல பொக்கிஷமாக மாற்றுகிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென். அதை அவர் செய்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த பொல்லாத இருதயம்னா அந்த பொல்லாத இருதயத்துக்குள்ள ஆல்ரெடி நம்ம மார்க் 7ஆம் அதிகாரம் படிச்சிட்டோம். அந்த பொக்கிஷத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது மறுபடியும் ஒரு முறை அந்த லிஸ்ட்டை திரும்ப வாசிச்சா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 20 - 23 வசனங்கள் வரையில நாம வாசிக்கும் பொழுது இந்த பொல்லாத இருதயமாகிய இந்த பொக்கிஷத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது தயவு செய்து வாசிங்க. பொல்லாத இருதயத்தினுடைய பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்கு வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமா, உள்ள இருந்து புறப்படுகிறவைகள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும். நல்லா கவனிங்க, இது யாருடைய இருதயமா இருக்கும்னு யோசிக்காதீங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து தான். பரிசுத்த வேதத்துல நம்மளை பத்தி தான் எழுதி இருக்குது. நம்முடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். நம்ம இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம நிறைய பார்க்கல. ஒண்ணு நம்ம பார்த்தோம், பெருமை.
நமக்குள்ள இருந்து புறப்படுகிற பெருமையை பற்றி நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நமக்குள்ள ஏராளமான பொருளாசையினால நாம நிறைந்திருக்கிற மக்களாகவும் நாம இருக்கிறோம். சில நேரங்களில் பாருங்க, நிறைய பேர் பணம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பணம்னா ஆன்னு வாயை பிளந்துக்கிட்டு ஓடுவோம். 1000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுத்துட்டா போதுமே, உடனே ஓடிடுவோம். அது கூட நம்ம வாங்காமலாம் இருக்க மாட்டோம். எங்கேயாவது ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு கொடுக்கிட்டோம். பணம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரதர், ஆனால் முதல்ல நம்ம தான் அதை வாங்குற ஆளாக இருக்கிறோம். கவனிங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசையினால் நிறைந்து நம்முடைய இருதயம் பெரும்பாலும் சில விஷயங்களால் அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. பாருங்க, சில நேரங்களில் பெருமை, சிலருடைய வாழ்க்கையில் இந்த பொருளாசை, சிலருடைய வாழ்க்கையில் இச்சைகள், இப்படி ஒவ்வொருடைய இருதயமும் ஏதோ ஒரு காரியங்கள்னால அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த பொருளாசை பற்றி யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது யாக்கோபு 5:3 பொருளாசை பற்றி என்ன எழுதுறார் பாருங்களேன். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து. இந்த பொன்னு வெள்ளி துருப்பிடிச்சுதான். பொன்னு வெள்ளி துருப்பிடிக்குமா? அப்படி சொல்றாருன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். போய் தேடி படிக்கணும். அதுல என்ன சொல்ல வர்றாரு, அது கடைசி நாள்ல என்ன ஆகுமா, அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்கள்ல பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்ணீங்க, சேர்த்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுடைய இருதயத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குது. பணம் 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 பணம், இருதயமே லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் துடிக்குது பாருங்க. பணம் 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 சேர்த்தீர்கள். ஆனா மோசையை குறித்து சொல்லும் பொழுது எகிப்தினுடைய பொக்கிஷங்களிலும் அவன் இருதயம் எங்க நோக்கமா இருக்குதுன்னு சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் போகும் பொழுது எபிரேயர் 11:26 நீங்க வாசிச்சீங்கன்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை விட, நல்லா கவனிங்க, இன்றைக்கு அமெரிக்கா தேசம் எப்படிப்பட்டதான ஒரு வல்லரசாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அது போல மோசே வாழ்ந்த காலத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது எகிப்து தேசம். அந்த எகிப்து தேசத்தினுடைய சகல ஆஸ்திகளுக்கும் சுதந்திரவாளியாக வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த மோசேக்கு இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்க்கப்பட்டதுனால எகிப்தினுடைய பொக்கிஷங்களுக்கு அதிபதியாய் மாறக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு இருந்தது. ஆனா வசனம் சொல்லுது, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை பார்க்கிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து இந்த இருதயத்தை எகிப்தின் பொக்கிஷங்கள் மேல, அங்க இருந்த அரண்மனை ஆஸ்திகள் மேல வைக்காம தேவன் மேல அவன் வச்சிருந்தான்னு பார்க்கிறோம். அப்ப சில நேரங்கள் இந்த பொல்லாத மனிதனுடைய இருதயம் எந்த மாதிரியான பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கிறது, அந்த பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. பெருமை, விபச்சாரம், இப்போ சொன்ன மாதிரி அது பொருளாசைகளால் நிறைந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். சரி, பொல்லாத மனுஷனுடைய பொக்கிஷ சாலைக்குள்ள இதெல்லாம் லிஸ்ட் இருக்குதுல்ல, பெரிய லிஸ்ட், அதெல்லாம் இருக்குது. சரி, நல்ல மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள நல்ல பொக்கிஷம்னா அதில் என்னதான் இருக்கும், வாசிக்க பார்க்கலாம். நல்ல மனிதனுடைய பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்குது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம வாசித்தோமானால், 2 கொரிந்தியர் 4:7 நாம வாசிச்சோம்னா அங்க பாருங்க, பொல்லாத பொக்கிஷத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்ப நல்ல பொக்கிஷத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க வாங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, இந்த பொக்கிஷத்தை சொல்லுங்க. இந்த பொக்கிஷத்தை, இந்த பொக்கிஷம்னு அவர் எதை சொல்றாரு கவனிங்க. இந்த பொக்கிஷம்னு எதை சொல்றாருன்னா 3வது வசனத்துக்கு போனீங்கன்னா அது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சுவிசேஷ வசனம், தேவனுடைய சுவிசேஷ பிரசங்கம், தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை அநேகருடைய கண்களை திறக்கிற, அநேகர வெளிச்சத்திடத்திற்கு வழி நடத்துகிற அந்த தேவனுடைய வார்த்தையை தான் அவர் என்னன்னு சொல்றாருன்னா பொக்கிஷம்னு சொல்றாரு. தயவு செய்து 3வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கலாம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. பிரசங்கம் புரியலன்னா நீ கெட்டு போயின்னு இருக்கிறன்னு அர்த்தமா?
புரியலையா? பிரசங்கம் புரியலன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தமா. அதனால எங்க பிரசங்கம் புரியணும்னாலே பெரிய விஷயம். ஜெபம் பண்ணிட்டு வாங்க ஆண்டவர்கிட்ட, இரவா பகலா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்கள்லாம் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வேதத்தை வாசிக்கும் போது ஜெபத்தோட வாசிக்கணும். ஐயா, இதில் எழுதியிருக்கிற மகத்துவங்களை பார்க்கறது எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்தி கேட்க போகிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம், சத்திய வசனம் எங்களுக்கு புரியணும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு போதகராக இருந்து போதிங்க அப்படின்னு சொல்லுங்க. இது புரியலைனாலே வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தமா. கெட்டு போறவனுக்கு தான் இது புரியாதான், கெட்டு போறவனுக்கு இது மறைபொருளா இருக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த வசனத்துல தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவிசுவாசிகளுக்கு அவங்க மனசெல்லாம் குருடாயிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா உள்ள போய் அவங்களுடைய கண்களை திறக்க மாட்டேங்குது. ஏன்னா பிசாசு குருடாக்கி வச்சிட்டு இருக்கான். அடுத்த வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், நாங்க எங்களை பிரசங்கிக்காம, நாங்க யாரு, நாங்க என்ன பண்ணோம், எங்க பின்புலம் என்ன, இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம் பேசாம நாங்க யாரை பிரசங்கிக்கிறோம்னா கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். அதுலயும் கொரிந்தியர்ல பவுல் ரொம்ப அழகா சொல்லுவார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். அவர் சிலுவைக்கு போனதுனால, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு உண்டான பாவ மன்னிப்பு என்ன, நமக்கு உண்டான நித்திய ஜீவன் என்ன, சிலுவையில் திறக்கப்பட்ட கிருபையின் ஊற்றுகள் என்ன, நாம் அடையக்கூடிய நித்திய ஜீவன் என்ன, நித்திய ஜீவனோடு கூட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்கிற எல்லா காரியங்களையும் நாங்க என்ன பண்றோம்னா பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. படிக்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். சரி, பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, என்ன புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்களேன், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளில் இருந்து இது எங்க சொல்றாரு? ஆதியாகமத்துக்கு போயிட்டாரு. ஆதியாகமத்துல இந்த உலகம், பூமி எப்படி இருந்துதான்? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இப்ப இந்த இருளை கர்த்தர் எப்படி மாத்தினாரு? எங்க இருளை எப்படிங்க மாத்தினாரு? தேவன் தம்முடைய வார்த்தையினாலே இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னார். அந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப இந்த பூமியில இருள் நீங்கி வெளிச்சம் வார்த்தையினாலே உண்டாயிற்று. அது போல இந்த மக்களுடைய இருதயங்கள்ல இருக்கக்கூடிய இருள் வார்த்தையினாலே வெளிச்சமாகும்படி அப்படின்றாரு. வார்த்தையினால என்ன ஆகுது? இருதயங்கள்ல இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இப்ப எங்க இருதயங்கள்ல அந்த வெளிச்சம் வந்து உதிச்சிருச்சு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை பாருங்க, இப்ப வார்த்தையினாலே எங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வந்து எங்களை பிரகாசிக்க வச்சுட்டாரு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களாலே உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த மகிமையான பொக்கிஷத்தை, இந்த பொக்கிஷம்னு அவர் எதை சொல்றாருன்னா சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை, கிறிஸ்துவை பற்றிய அந்த வசனத்தை, இதுதான் பொக்கிஷத்தை. இந்த பொக்கிஷத்தை எங்க மண்பாண்டங்கள்ல நாங்க பெற்றிருக்கிறோம்ன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்ல பொக்கிஷம்னா எதுன்னு தெரியுதா? நல்ல பொக்கிஷம்னா கிறிஸ்துவை பற்றிய வசனங்கள், கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம், கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷ வார்த்தைகள் தான் இது நல்ல பொக்கிஷம். அப்ப இந்த நல்ல பொக்கிஷம் யார்கிட்ட இருக்குதோ அவன் நல்ல இருதயம், நல்ல மனுஷன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.